என்னது? தாலி. ஐயோ, யாருக்கு? உங்களுக்கு தான். வெளியே எங்க போனாலும் இதை கட்டிட்டு போங்க. என்ன விளையாடுறியா? தாய் மகளுக்கு கட்டின தாலி மாதிரி புருஷனுக்கு நீ தாலி கட்ட போறியா? கண்ட கண்ட பெண்களை கட்டி தழுவும் போது இது நடுவுல உறுத்தும். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றமே நினைப்பு வரும். அதுக்காகத்தான். ஐயோ, ஆம்பளை கழுத்துல தாலியா கருமம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணா, இது உனக்கு உறுத்தணும் அவ்வளவுதானே. நான் இடுப்புல கட்டிக்கிறேனே. தாலி சத்தியமா சொல்றேன், இதை நீங்க கட்டவே கூடாது. சரி. You silly girl. கட்டின பொண்டாட்டியை கட்டி தழுவும் போதும் உறுத்துதே, என்ன பண்றது? ஏய், என்ன பாக்குற? மது, நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு என்னையே பல நாள் கேட்டிருக்கேன். உங்கள் சந்திக்கத்தான் உயிரோடு இருந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ஓ எஸ். கடவுள் சாட்சியா? அக்னி சாட்சியா, அம்மி சாட்சியா, ஐயர் சாட்சியா? எஸ். மது கண்ணா, என்ன? ஒண்ணுமில்ல, தாங்க முடியாத சந்தோஷம். இங்க வா. பக்கத்து வீட்டு மாடியில கவனிச்சியா? புதுசா ஒரு அம்மா குடியிருந்திருக்காங்க. அவங்க யாரு உனக்கு தெரியுமா? பெரிய பெரிய கார்லாம் நிக்குது. பணக்காரங்களா இருக்கும். பணக்காரங்களா இருக்காது. அப்ப யாருங்கிறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுடா. திருபுரா கசமுசான்னு இப்படியே பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்களா? ஆமாங்க, அரசியல விட்டா அடுத்த வீட்டு அம்மாவை பத்தி தாங்க பேச்சு. அப்பா அதுதான். அதுதானா? யாருங்கிறீங்க? உனக்கு புரியாது, பேசாம இரு. விலை மாதிரினா எனக்கு புரியாதுங்கிறீங்களா? அடப்பாவி, உனக்கு தெரியுமா? அங்க யாரா வேலைக்காரங்க இருப்பாங்க, மெதுவா விசாரி. என்னம்மா விசாரிக்கிறது? அதானா விசாரிய. எதுதானான்னு விசாரிக்கிறது? ஐயோ, நான் சொல்றது கேளு. இந்த பந்தை தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல ஏறி அதை எடுக்கிற மாதிரி போ. நைசா விசாரி. சரிங்க. ஆமா, விலை மாதிரினா என்னங்க? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி சரி, தெரியாம இருக்கட்டும். முதல்ல பந்து ஏறி. நம்பர் ரூம்ல இருந்து பேசுறேன். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டா? ஒண்ணு இல்ல, மதுரைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. தூங்கறதுக்கு முன்னால ஒரு பெண் குரலை கேட்டுட்டு தூங்கணும் போல தோணுச்சு. அதுக்காக கூப்பிட்டு. யாருங்க நீ? என்ன காப்பாத்துங்க. யார் நீ? இது என்னன்னு சொல்லுங்க. ஹோட்டல் சாப்பாட்டு டவல். நான் அந்த டவல் மாதிரி. அப்படின்னா இந்த டவல் எத்தனை பேர் மடியில கிடந்திருக்கும்? You mean கால்கள்? அனுதாபம் இருக்கட்டும். அங்க வெளியில ரவுடி பசங்க இருக்காங்க. நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். ஒளிஞ்சுக்க இடம் கொடுங்க, என்ன காப்பாத்துங்க. வந்தாச்சு.
நீ அழகா இருக்கியோ இல்லையோ ரொம்ப புத்திசாலி. பின்ன நான் எத்தனை பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன். லட்சாதிபதி ஆக்கியிருக்கியா? யார? பல கோட்டீஸ்வரங்களை. பேர் என்ன? அருந்ததி. முருகா முருகா. பைந்தமிழ் சோலைதனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கினி கேளாய். பைந்தமிழ் சோலைதனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கினி. வணக்கம். என்ன கண்டு வெக்கப்படுறாங்களா இல்ல பயப்படுறாங்களா? கோலு ரொம்ப நல்லா இருக்கு. நேர்த்தே வரலாம் நினைச்சேன், முடியல. உட்காந்துக்கிறேன். எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? யாராவது பாடுங்களேன். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி. அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏன் சிரிக்கிறீங்க? என் பாட்டுக்காகவா? ஓஹோ, நீங்கெல்லாம் இந்த தெரு தானே? ஆமா. இந்த தெருவில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு, ஒருத்தரை தவிர. இந்த கிண்டல் என்கிட்ட வேண்டாம். வெத்தலை பாக்குடுமா? சரி, நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் தவறன்னு சொன்னியே, அந்த ஆம்பளை யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். நாளைக்கும் கொலுவுக்கு வரேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரே திடுதிப்புன்னு கொலுவுக்கு வந்துட்டான். ரொம்ப அசிங்கமா போச்சு. சனிய அவன் ஏன் வந்தா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. அதான் நான் மாடிக்கு ஓடி வந்துட்டேன். அவ சொல்றா. என்ன சொல்றா? இந்த தெருவில் இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் சிவசிவா அவளுக்கு பழக்கமா. சிவசிவா ஒருத்தரை தவறவா. அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? சிவசிவா அதை மட்டும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா. யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்குங்க. எனக்கே வெடிச்சிடும் போல இருக்கே, உனக்கு இருக்காதா? அது யாரா இருக்கும்? கருமி கருமி, சுத்த கருமி பைய. அந்த பக்கத்து விட்டு பத்மநாபனா தான் இருக்கும். அப்ப நீங்க? ரேகா, நான் இன்னமும் வளர்றேன். வந்து நான் தான் அந்த ஒருத்தன், நான் தான் அந்த கருமி. சிவா, ரேகா, சிவ சிவா, ரேகா ரேகா. உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்சேன். பரியாசம் பண்றியாக்குன்னு எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல. ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது அப்படி ஆரம்பிச்சது இப்ப பொத்தான் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கேன். பொத்தான் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டின்னு சில பேருக்கு நினைப்பு. பொத்தான் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்தேன். என்னடி சொன்ன? இவர் ஊன் புருஷனா? இதோ அவர் கட்டின தாலி. பல்ல உடைப்பேன். ஏன் பல்ல உடைப்ப? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு தலை தொடர்பு வச்சிருக்கனா?
பாத்தீங்களா, பரஸ்திரி ஸ்நேகம் பத்தினி அடி வாங்குறா. அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தெரிஞ்சும் தெரியாமல நீ எப்படியாவது இருந்துட்டு போ. அத பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம், அப்புறம் பித்து பிடிச்ச அலைவே. கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிக்கிட்டு இப்ப என் கழுத்த இருக்கிறா ரேகா.